வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இந்த செட்டு நேற்று சேலுக்கு போட்ட செட்டு. இதை வந்து ஒரு மெம்பர் வந்து வாங்கினாங்க. அவங்க வந்து இந்த டோரை எப்படியாவது எனக்கு மாட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதனால இந்த உடஞ்ச டோரை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷீட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நைஸாக இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் இதை கட் பண்ணலாம், ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த ஷீட்டில் வந்து நம்மகிட்ட இங்கே ஒரு சைடு கிளியராக இருக்குது. ஸோ அதே ஷேப்பில் இங்கே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், அதே ஷேப்பு. ஸோ இது இந்த ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி மேலே ஒரு லேயரில் வந்து லைட்டாக எம்சில் போட்டிருக்கிறேன். ஸோ அது எதுக்குன்னா இது வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும். இந்த எம்சில் அப்படி மேலே லேயரில் போட்டோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி நல்லா ஹார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பக்கம் அதை ஒட்ட போகிறேன். இதை ஒட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ட்ராப்பு, இந்த ஃபெவிக்விக்கை வந்து எதுலேயுமே டைரெக்டாக விடக்கூடாது. இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு அதில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் நான் இங்கே வைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை இப்படி விட்டாச்சுன்னா நம்ம உள்ள சொருகணும்னு அது உடஞ்சிரும். இனி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எம்சில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி எம்சில்ங்கிறது என்னென்னா நமக்கு அதுக்குள்ள அந்த பேக்கெட்டுக்குள்ள வந்து 2 விதமான மெட்டீரியல் இருக்கும். ஸோ நம்ம அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கலரில் வந்துடும். அதுக்கு சப்போர்ட்டுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எம்சியில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்தில் இது வந்து செட் ஆயிரும். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பக்கம் போடக்கூடாது, ஏன்னா இந்த க்ளோஸ் ஆகக்கூடிய இடம், அதனால் இந்த பக்கம் போடலாம். அப்படி கூடுதல் இருந்தால் நம்ம தேய்ச்சிக்கலாம். எம்சியில் வந்து இந்த தேய்ப்பு தாள் எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காடி இருக்குது, இங்கேயும் உள்ள ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ப்ரொஜெக்ஷனில் போய் லாக் ஆகணும். கரெக்டாக ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நமக்கு வந்துட்டு, ஸோ இது இனி ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நமக்கு செட் ஆகும். எம்சில் வந்து நல்ல ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா உடைக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ட்ரை ஆகிட்டு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன பள்ளம் இருக்குது, இங்கேயும் ஒரு பள்ளம் இருக்குது. இதுக்குள்ள ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே இருக்குது. போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் இதை வந்து சேல்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். என்னென்னா அது ஒரு குறையாக இருந்தது, அது வந்து அவர் கேட்டதுனால நான் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஒரு பாட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து எஜெக்ட் பட்டன் கிடையாது, நம்ம இங்கே தான் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக லாக் ஆகுது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ப்ளே பண்ணுறேன். நம்ம சேனலில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆஃபர் போட்டுட்ருக்கிறோம். ஸோ சேல்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50%, 60% சொல்லி நிறைய ஆஃபர்லாம் போடுறோம். ஸோ அதே மாதிரி மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். ஆன்லைன் கோர்ஸுக்குள்ள வீடியோஸ் வந்து நமக்கு மார்ச் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவில் கீழே தெரியக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகுனா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்